அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ இமாமில் முத்தகீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை ஈரோடு மாவட்டம் நடத்துகின்ற வக்ஃபு விழிப்புணர்வு கருத்தரங்கத்துக்கு தலைமையேற்றிருக்கின்ற ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய மாவட்ட தலைவர் ஹபீபுல்லா ஹஜரத் அவர்களே, இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா வகையான ஒத்துழைப்புகளையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாய பிரமுகர்களே, சங்கைக்குரிய மாவட்ட மண்டல வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய பொறுப்பாளர்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, பள்ளிவாசல்களுடைய மதிப்புமிக்க நிர்வாக பெருமக்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரன்பும் அவனுடைய பேரருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக. அவருடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாராக. அன்புக்குரிய சோதரர்களே, வக்ஃபு சட்ட திருத்த மசோதா 2024 இதை நாம் அடியோடு எதிர்க்கிறோம். இதனுடைய ஒரு புள்ளியை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உறுதியான நிலைப்பாடு. இதிலே இந்த பிரிவை எடுத்தால் சரி, அந்த பிரிவை எடுத்து விட்டால் ஒத்துக்கொள்வோம் என்பதெல்லாம் இல்லை. இந்த சட்டத்தை அல்லது இந்த மசோதாவை நாம் ஏன் அடியோடு எதிர்க்கிறோம் என்பதற்கு நாம் விளக்கம் சொல்லும் போது இதனுடைய உட்பிரிவுகள் சிலவற்றை நாம் மேற்கோள் காட்டுகிறோம். அவ்வளவுதானே அன்றி அந்த உட்பிரிவுகளை மேற்கோள் காட்டுவதால் அதிலே ஏதாவது திருத்தங்களை செய்துவிட்டால் நாம் ஒப்புக்கொள்வோம் என்பது அல்ல. மொத்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலைப்பாடும் இதுதான். அதிலே நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஏன் இந்த மசோதாவை நாம் அடியோடு எதிர்க்கிறோம் என்றால், ஒரு சட்டம், அதற்கு முன்வடிவாக வருகின்ற மசோதா, இவைகள் எல்லாம் அதற்கான தேவை முதலாக இருக்க வேண்டும். சமுதாயத்தில் அதுக்கான தேவை இருக்கணும். தேவைகள் தான் சட்டங்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்க முடியும். இப்படி ஒரு மசோதா அல்லது சட்டம் வருவதற்கு சமுதாயத்தில் என்ன தேவை இருக்கிறது என்பதுதான் நம்முடைய முதல் கேள்வி. யாராவது இப்படி எங்களுக்கு தேவை என்று உங்களிடத்திலே கோரிக்கை வைத்தார்களா? ஏதாவது அமைப்புகள் உங்களிடத்திலே வேண்டுகோள் வைத்தார்களா? இல்லை. முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட நேரத்தில் கூட எங்கேயோ உலகிக் கொண்டிருந்த 3 பெண்களை பிடித்துக் கொண்டு வந்து வழக்கு போட வைத்து அதை ஒரு பிரச்சனையாக மாற்றி அதை ஊடகங்களிலே பெரிதுபடுத்தி எழுதி முஸ்லிம் பெண்களை காப்பாற்ற வந்தவரை போல நாட்டினுடைய பிரதமரை காட்டி இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அப்படி ஏதாவது 1-2 பேராவது இப்படி ஒரு சட்டம் தேவை என்று சொன்னார்களா என்றால் இல்லை. எனவே இந்த சட்டத்துக்கான தேவையே இல்லை என்பதுதான் சமுதாயத்தினுடைய முதல் நிலைப்பாடு. சட்டங்களுடைய காரணங்கள் சமுதாயத்தின் கீழ் இருந்து அடிமட்டத்தில் இருந்து வர வேண்டும். நான் ஒரு வரலாற்று செய்தியை சொல்லி என்னுடைய உரைக்குள் செல்ல விரும்புகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு விருந்து வைக்கிறார்கள். அவர்களே அந்த விருந்தை பரிமாறவும் செய்கிறார்கள். அப்படி விருந்து வைக்கும் போது ஒருவர் மாத்திரம் இடது கையால் சாப்பிடுகிறார். இவர்கள் கூப்பிட்டு வந்த விருந்தாளி ஒரு சபையில வைத்து நீ வலது கையால் சாப்பிடு என்று கொஞ்சம் குரலை உயர்த்தி சொல்லக்கூடிய பண்புள்ளவர்கள் தான் அவர்கள். ஆனால் அவர்கள் அழைத்த விருந்துக்கு வந்திருக்கிறார். அவர் அப்படி ஒரு சபையில சொல்வதற்கு அவர்கள் கூச்சப்பட்டு பின்னால போய், முதுகுக்கு பின்னால போய் ஒரு காதுக்குள்ள உங்களுடைய வலது கையால் சாப்பிடலாமே என்று காதுக்குள்ளே வந்து சொல்கிறார்கள். அவர் சொன்னார், வலது கை பிஸியா இருக்கு, மஷ்கூலா வலது கை பிஸியா இருக்குன்னு சொல்றாரு. வலது கை சும்மாதான் இருக்கு, பிஸியெல்லாம் இல்ல.
சொல்லிவிட்டு அப்படியே உமர் ரலியல்லாஹு போய்விட்டார்கள். திரும்ப தூரத்திலிருந்து பார்க்கிறார்கள், இடது கையால தான் சாப்பிட்டு இருக்கிறாரு. திரும்ப 2வது முறை வந்தார்கள், வலது கையால சாப்பிடுவது, அது பிஸியா இருக்குன்றாங்க. திரும்ப தள்ளி போயிட்டாங்க. திரும்ப 3வது தடவை வந்தாங்க, வலது கையால சாப்பிடுறது பிஸியா இருக்குன்னு. இப்ப திரும்ப காதுக்குள்ள வந்து கேட்டாங்க, என்னையா பிஸியா இருக்கு, நல்லா தானே இருக்கு வலது கை. அவர் சொன்னார், நான் மூத்தா போரில் பங்கேற்ற போது எய்தவர் தெரியாத அம்பு, யார் தாக்கினான்னு தெரியாது, எதிரிகள் கூட்டத்திலிருந்து வந்த ஒரு அம்பு என்னுடைய கையை பதம் பார்த்து விட்டது. அன்று முதல் இந்த கை இயங்குவதில்லை, எந்த வேலையும் இந்த கையால செய்ய முடியாது, அதனால இடது கையால் சாப்பிட்டேன் என்றார். பிஸியா இருக்குன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? இது எனக்கான நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் எனக்கு தந்து கொண்டிருக்கு, அந்த வேலையை அது பண்ணிட்டு இருக்கு. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது, செய்ய இயலாமல் இருப்பது நன்மையை எனக்கு சேர்த்து தருகின்ற பணியை செய்வதாக பொருள். அவருடைய அந்த வியூ, அந்த அணுகும் விடம் உமர் ரலியல்லாஹு ரொம்ப நெக்குருக வைத்து விட்டது. பிறகு வந்து சொன்னார்கள், வலதுகை உங்களுக்கு இயங்கவில்லை என்றால் எப்படி ஒலி செய்வீர்கள், எப்படி தலைக்கு தண்ணி ஊற்றி குளிப்பீங்க, எப்படி துணிகளுக்கு நீங்க சோப்பு போடுவீங்க, உங்களுக்கு இந்த வேலையை செய்வது யார், அந்த வேலையை செய்வது யார், இந்த வேலையை செஞ்சு கொடுக்கிறது யார் என்று காலையில் விழித்ததிலிருந்து இரவு உறங்க செல்லுகின்ற வரையிலும் ஒரு மனிதன் வலது கையால் என்ன வேலையெல்லாம் செய்வானோ எல்லா வேலைகளையும் குறிப்பிட்டு இதுக்கு யார் ஹெல்ப் பண்றா, அதுக்கு யார் ஹெல்ப் பண்றா, இதுக்கு யார் ஹெல்ப் பண்றா என்று கேட்டுக்கொண்டே இருக்காங்க நம்ம இடத்துல. அதன் பிறகு இல்லம் திரும்பி சென்றதற்கு பிறகு அவர்கள் தன்னுடைய பணியாளர் அஸ்லம் அவருடைய பெயர், அவரை கூப்பிட்டு, இந்த நபருக்கு அரசாங்கத்தின் சார்பில் நாம் ஒரு வேலைக்காரரை கொடுக்கிறோம், அரசே அவருக்கு வேலைக்காரருக்கு சம்பளம் கொடுக்கும், அவருக்கு வேலைக்காரர் ஒரு ஆளை போடுங்க, அவருக்கு ஒரு வாகனத்தை கொடுங்கள், அவர் சொந்தமா வீடு இருக்குதான்னு பாருங்க, வீட்டை கொடுங்க என்று சொல்லுகிறார். கொஞ்ச நேரம் கழித்து அவர்களே நினைக்கிறார், இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியலையே, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு போய் உறுப்பு ஊனப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியலையே என்று அவர்களாக யோசித்து ஒரு உத்தரவு போடுகிறார்கள். யாரெல்லாம் ஜிஹாதிலே பங்கேற்று உறுப்புகள் செயலிழந்த நிலையில் இருக்கிறார்கள் அவங்க எல்லாருக்கும் சொந்த வீடு, சொந்த வாகனம், ஒரு வேலைக்காரன் அரசே கொடுக்குகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு சட்டத்துக்கான தேவை கீழிருந்து வரணும், சமுதாயத்திலிருந்து வரணும், அது மேலிருந்து திணிக்கப்படக்கூடாது. அரசு ஒரு உத்தரவை போடுகிறது என்றால், ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது என்றால் அதற்கான காரணம் கீழே இருந்து வர வேண்டும். நாம் கேட்கிறோம், இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2024 கொண்டு வரப்படுவதற்கான தேவை என்ன? முதலாவது கேள்வி. யார் உங்களிடத்தில் கேட்டது ஒரு சட்டம் வேணும்? யாரும் கேட்கவில்லை. உங்களுக்கு இந்த சமுதாயத்தை பார்த்தால் ஒரு விதமான ஆணவம் தலைக்கேறுகிறது, ஒரு இளம்புரியான ஆணவம். இந்த ரோட்ல எவனாவது கொஞ்சம் பாட்ட சாட்டமா இருப்பான், யாராவது ஒரு அப்பாவி நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருந்தா போகும்போது ஒரு தட்டு தட்டுவான், அப்படி பாத்துறீங்களா? தட்டுவான், அதை பார்த்துட்டு இன்னொருத்தன் தட்டுவான். உனக்கு உடம்பிலே சினம் இருக்கிறது என்பதற்காக நீ என்ன வேண்டுமானாலும் கொண்டு வரலாம் என்று நினைப்பது மனிதாபிமானமற்ற செயல். எனவே இந்த சட்டத்துக்கான தேவை முதலாவது சமுதாயத்தில் இல்லை. அதனாலதான் நாம் அடியோடு எதிர்க்கிறோம். இதிலே சமுதாயம் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த சட்ட பிரிவு இதை தூக்கிட்டா கொண்டு வரலாம், அதை தூக்கிட்டா, அந்த பேச்செல்லாம் எங்களுக்கு வேண்டாம். யாரு கேட்டா அவங்ககிட்ட? அதற்கு அடுத்தபடியாக ஏன் கொண்டு வருகிறார்கள் என்பதற்கு ஒரு காரணம் வேணும்ல. நாம் எல்லாம் நினைக்கிறோம் முஸ்லிம்களை தொந்தரவு செய்வதற்காக, அவர்களுக்கு ஏதாவது சங்கடங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு ரவுடிய ரவுடி என்று எப்போது ஒத்துக்கொள்வார்கள்? அவன் ஏதாவது ரவுடித்தனம் பண்ணாதான் ஒத்துக்குவாங்க. ரவுடியாக இருப்பதற்கு வெறும் தியரி மட்டும் போதாது, வெறும் சொல் வார்த்தைகள் போதாது, செயல் வேணும், அப்பதான் ஒத்துக்குவான். அதனால அவர்களை கண்டு நாம பயப்படணும் என்பதற்காக மட்டுமா இதை கொண்டு வந்திருக்கிறார்கள்னா இல்ல.
ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாட்டில் இருக்கக்கூடிய போர்ட்டுகள் எல்லாம் தூக்கி அதானி கையில கொடுத்தாச்சு. துறைமுகங்கள், நாட்டில் இருக்கக்கூடிய வருமானம் தரக்கூடிய ஏர்போர்ட்டுகள், விமான நிலையங்களை தூக்கி அதானி கையில கொடுத்தாச்சு. நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய லாபகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரயில்வே ரூட்டுகள் அதை பிரைவேடைசேஷன் பண்ணியாச்சு, தனியார்களுக்கு கொடுத்தாச்சு. லாபகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய ரூட்டு, நஷ்டத்துல ஓடுற ரூட் இல்ல. இங்கே நம்முடைய உலமாக்கள் இங்கே உரையாற்றும் போது சொன்னார்கள், தாவூதியாவுடைய பேராசிரியர் சொன்னார், மூன்றாவது பெரிய சொத்து வக்ஃபுக்கு தான் இருக்குது. அப்ப முதல் ரெண்டு சொத்து டிஃபென்ஸுக்கு, பாதுகாப்பு துறைக்கு இருக்கு, அதை கொடுக்க முடியாது. அதை கொடுத்தா நாட்டை காப்பாற்ற வந்த யாரு சௌக்கிதாரா, அவர் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. நாட்டையே தூக்கி கொடுத்துட்டாரு, டிஃபென்ஸை தூக்கி கொடுத்துட்டாருன்னு ஒத்துக்க மாட்டீங்க. ரயில்வே ஆல்ரெடி கொடுத்தாச்சு. மூணாவது இடத்த எது பிடிச்சிருக்கு? வக்ஃபு. இந்த வக்ஃபை தூக்கி அதானி கையில நிலங்களை தூக்கி கொடுக்கிறதுக்கு தான் இந்த சட்டமே வருது. இதுல அவங்களுக்கு ரெண்டு லாபம். முதலாவது, தன்னுடைய நண்பர்களுக்கு வக்ஃபு நிலங்களை சட்டப்படி தூக்கி கொடுக்கலாம். சட்டம் யாரும் கேள்வி கேட்க முடியாது, எந்த நீதிமன்றத்துக்கு போக முடியாது, சட்டப்படியே தூக்கி கொடுக்கலாம். இரண்டாவது, முஸ்லிம்களை தொந்தரவு பண்ணிட்டா நம்ம டிவைட் அண்ட் ரூல் சொல்றான் பாருங்க, முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பு ஓட்டு நாம ஒண்ணு கட்டமைச்சு வச்சிருக்கோம், அது துண்டா அடுத்த தேர்தலில் நமக்கு அல்வா துண்டு மாதிரி கிடைக்கும். ஏற்கனவே முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு ஆகாதவர்கள், வேண்டாதவர்கள், இருக்கக்கூடாதவர்கள் சொல்லி சொல்லி ஒரு ஓட் பேங்க் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அது பத்திரமா நமக்கு கிடைச்சிடும். இதுதான் அவர்களுடைய நோக்கம். இதற்கு பின்னால லாப நஷ்ட கணக்குகள் இருக்கின்றன. அதுவெல்லாம் நமக்கு பெரியதில்லை. நாம் இந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு காரணம், நாங்கள் இதை கேட்கவில்லை. எங்களை தவிர, முஸ்லிம்களை தவிர வேறு யாருக்கும் வக்ஃபு சட்டங்களின் மீது கருத்து சொல்வதற்கு உரிமை கூட கிடையாது. ஏனென்றால் சொத்து நம்முடையது. நம்ம தாத்தா, நம்ம அப்பா வழியாக நமக்கு கிடைத்திருக்கிற சொத்தை நாம எப்படி பயன்படுத்தணும்னு வேற யாரும் நமக்கு சொல்லக்கூடாது. அதுல வேற யாரும் வந்து கருத்து சொல்லக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அப்படித்தான் கருத்து கேட்கிறார்கள். வக்ஃபு சொத்தை என்ன செய்யலாம், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. யார் சார்? பிஜேபியினுடைய சிறுபான்மை பிரிவு தலைவரை கூப்பிட்டு கருத்து கேட்கிறார்கள். மற்ற ஜாதியினரை கூப்பிட்டு கருத்து கேட்கிறார்கள். இதிலே கருத்து சொல்வதற்கான உரிமை கூட நம்மை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அண்மையிலே நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய முன்னாள் துணை சபாநாயகர் ரஹ்மான் கான் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தார். அவர்தான் 2013 வக்ஃபு திருத்த சட்டம் 2013 ஆக்டினுடைய தந்தை. அவர்தான் உருவாக்கினவர். அப்போ ஒரு ஜேபிசி போட்டாங்க, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு. அப்போ அதுக்கு அவர் தான் சேர்மன், மக்கள் கருத்தை கேட்பதற்கு. அவரிடத்திலே தனிப்பட்ட உரையாடல் ஒன்று நடத்திய போது அவர் சொன்னார், 2013 மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும் போது கொண்டு வரப்பட்ட வக்ஃபு சட்ட திருத்தம் என்பது ஒரு முழுமையான சட்டம். ஆனால் அந்த சட்டத்தினுடைய எந்த கூறுகளையும் இந்த சமுதாயம் ஒழுங்காக பயன்படுத்தவே இல்லை. அந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி வக்ஃபு நிலங்களை வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் வச்சிருக்காங்க. அவர்கள் சொல்லக்கூடிய தத்துவம் ஒன்னே ஒண்ணுதான், சும்மாதான் கிடக்குது நாட்டின் சொத்து. காடுகளை எல்லாம் விற்றார்கள் செல்வந்தர்களுக்கு, காடுகளை யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஏன் காடுகளை விற்கிறீர்கள், ஒரு நாட்டினுடைய வளம் அல்லவா அது என்று கேட்ட போது சும்மாதானே கிடக்குது, யாராவது அதை பயன்படுத்தி விட்டு போகிறார்கள், அரசாங்கத்துக்கு டாக்ஸ் கிடைக்குங்களா, வருமானம் கிடைக்குங்களா என்று காரணம் சொன்னார்கள். அதே மாதிரி வக்ஃபு நிலங்களை ஏன் தூக்கி கொடுக்கிறேன்டா, சும்மாதானே கிடக்குதுங்கிறாங்க. ஒன்று சொல்கிறேன், வக்ஃபு நிலங்கள் என்பவை சும்மா கிடப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் வக்ஃபு செய்யவில்லை,
சும்மா போட்டு வைக்கிறதுக்கு அப்ப செஞ்சாங்க, அது உங்க பிள்ளைங்களுக்கே கொடுத்துருவாங்களா? எவ்வளவு பெரிய தியாகம் அது. தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை கொஞ்சத்தை குறைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்தினுடைய சொந்த பிள்ளையாக நினைத்தல்லவா வக்ஃபுகளை செய்தார்கள். அதை சும்மா போட்டு வைக்கிறது அவங்க அந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? சும்மா போட்டு வச்சா என்ன பண்ணுவோம்? போற வரவெல்லாம் பார்ப்போம், ஆசை வரும். அதுல கொண்டு ஒரு செங்கலை வைப்பான், மறுநாளைக்கு மாலையை போடுவான். கேட்டா சும்மா தானே கிடக்குதுங்கப்பா. சும்மா கிடப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் வக்ஃபு செய்யவில்லை, பயன்படுத்துவதற்குத்தான் வக்ஃபு செய்தார்கள். அதனால ஏதாவது ஒரு வழியிலே இதை நாம பயன்படுத்த வேண்டும் என்பது நமக்கு இதுல கிடைக்கக்கூடிய செய்தி. இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு, இந்த சட்டம் வருமா வராதா அப்படின்ட்டு. கொண்டு வந்துருவானா மாட்டானா ஆஜரார் எல்லாருமே கேட்கிறாங்க. என்னுடைய அனுமான, பேராசிரியருக்கு எந்த கருத்துன்னு எனக்கு தெரியல, என்னுடைய அனுமானத்துல எப்படியாவது கொண்டு வருவாங்கிறது தான். அப்ப ஜேபிசி எல்லாம் போட்டானே, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி எல்லாம் போட்டானே, அதெல்லாம் என்னது? ஜேபிசி உடைய எத்திக்ஸ் நேர்மையின்படி உள்ள நடக்கிறத வெளியில சொல்லக்கூடாது. இப்ப எனக்கு கூட சொல்றதுக்கு ஒரு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஜேபிசி மீட்டிங் நானும் பேராசிரியரும் இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம். அதெல்லாம் சொல்லணும்னு ஆசை தான், நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா சொல்லக்கூடாதுன்னு சொல்றான். எங்களை உள்ள பேசுனது உள்ளதா இருக்கணும்னு சொல்றான். இது ஆஃப் பண்ணிட்டா நான் சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். ஆனால் ஜேபிசி சேர்மன் வெளியில வந்து பேசுறாரு, உள்ள எப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு. நான் ரெண்டு விஷயங்களால இந்த முடிவுக்கு வர்றேன், எப்படியாவது கொண்டு வருவாங்க. முதலாவது, மக்கள் கருத்தை கேட்பதற்காக பல்வேறு அமைப்புகளும் மெயில் அனுப்ப சொல்லி நமக்கு சொல்லியிருந்தாங்க. நீங்க எல்லாம் அனுப்பியிருப்பீங்க இல்லையா? அப்படி மெயில் அனுப்பும் போது அனுப்ப தெரியாத மக்கள் சில பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் போன் இருக்குங்க, ஆனா நமக்கு தெரியாத இதுல எத்தனை என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சும்மா பேருக்கு வச்சுட்டு இருப்போம், அவ்வளவுதான். இது பயன்படுத்த தெரியாது. அந்த மாதிரி பயன்படுத்த தெரியாத முதிய தம்பதிகள் வாழக்கூடிய ஒரு வீட்டுக்கு போய் ரெண்டு சின்ன வயசு இளைஞர்கள் ஐடி ஃபீல்டுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி சமுதாயத்துல ஒரு கருத்து கேட்பு இது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, கேம்பெயின் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அதுல நீங்க உள்ள போய் உங்க பேரை டைப் பண்ணி சென்ட் பட்டனை அமுக்குனா அரசாங்கத்துக்கு உங்களுடைய எதிர்ப்பு பதிவாயிடும், வக்ஃபு சட்டம் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க. அந்த ரெண்டு பேரும் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எங்களுக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது. பையன் போன் பண்ணுவான், எங்களுக்கு தெரிஞ்சது சிவப்பட்டனை பச்சை பட்டனை அமுக்குனா ஹலோன்னு சொல்லணும், அவன் சரின்னு சொன்னா சிவப்படிதான் எங்களுக்கு தெரியும். அப்ப கொண்டாங்கன்னு வாங்கி அவங்க பேரை டைப் பண்ணி இவன் சென்ட் பண்றான். கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு ரெண்டு போன் வாங்கி சென்ட் பண்றா, ரெண்டு ஓட்டு, எதிர்ப்பு ஓட்டு. அவங்க ரொம்ப வறுமையில இருக்காங்க, காசு கொடுத்ததாக பத்திரிகையில சொல்றாங்க, 100 ரூபாய் கொடுத்தான் ஒரு ஓட்டுக்கு. இவன் காசு கொடுத்தானா இல்லையா தெரியாது. இந்த ரெண்டு பையங்க மேல எஃப்ஐஆர். கட்டாயப்படுத்தி அரசுக்கு எதிராக வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக கட்டாயப்படுத்தி மக்களை வாக்களிக்க வைத்தார்கள் எஃப்ஐஆர். படிக்க தெரியாத ஒருவருக்கு, ஓட்டு போட தெரியாத ஒருவருக்கு உதவி செய்தவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போடக்கூடிய அளவுக்கு இந்த அரசுக்கு வன்மம் இருக்குமானால் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கம் இருப்பதனால் தான் அப்படி எஃப்ஐஆர் போடுது. அதனால கொண்டு வரணுங்கிற வெறியில இருக்காங்க. முஸ்லிம்கள்ட்ட தோத்து போக கூடாது, யார்கிட்ட வேணாலும் தோத்து போகலாம், முஸ்லிம்கள் மட்டும் தோத்து போக கூடாது. முஸ்லிம்கள்ட்ட தோத்துட்டா நமக்கு அவமானம் நினைக்கக்கூடியவர்களா இருக்காங்க. வேற யார்கிட்ட வேணாலும் போக்கலாம். கபில் சிபால் பாராளுமன்ற உறுப்பினருக்கு போய் என்ஆர்சி வரும்போது அவர் சொன்னார், அமித்ஷா பார்த்து நேரடியா சொன்னார், நீ நினைக்கிற இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வந்தா முஸ்லிம்கள் பயந்துருவாங்க. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வந்தால் முஸ்லிம்கள் பயந்து விடுவார்கள் என்று நினைக்கிறாய். நோ முஸ்லிம்ஸ் ஃபியர் யூ. எந்த முஸ்லீமும் ஒன்ன பார்த்து பயப்படல, நீ தான் அவங்கள பார்த்து பயப்படுற. அதனாலதான் அவங்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்துட்டே இருக்க. ரொம்ப நுட்பமான ஒரு சொல் அது. அத மாதிரி நம்மளுக்கு தோத்து போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது ஒரு விஷயம்.
இன்னொரு விஷயம், சிக்கல்கள் வரும்போது நம்ம சமுதாயத்திலிருந்து கொஞ்சம் பெண்களை எடுத்துப்பான் அவனுடைய ஊதுகுழலாக. சில பெண்களை வச்சு பேட்டி கொடுக்க வைக்கிறான். வக்ஃப் எங்களுக்கு எதுவுமே செய்யல, வக்ஃப் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினால பெண்களுக்கு எந்த பலனும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை அப்படின்னு பேட்டி கொடுக்க வைக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு இதை சேஞ்ச் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும். நடைமுறையில் இருக்கக்கூடிய வக்ஃப் சட்டம் எங்களுக்கு பயன்படவில்லை, ஆகையினால் இதை அமெண்ட் பண்ணு, இதுல திருத்தம் கொண்டு வா என்று பெண்களை வைத்து பேச வைக்கிறான். இப்படி எல்லாம் அவர்களுடைய மூவ் இருக்கிறதுனால, நடைமுறையில் இருக்கிறதுனால இதை கொண்டு வரக்கூடிய வெறியில தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏபிசி போட்டதுனால, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி போட்டதுனால ஏதாவது சின்ன சின்ன கமா புள்ளியாவது மாத்தினா தான் அப்படியே கொண்டு வர முடியாது. அதனால சின்ன சின்ன மாற்றங்களை அதுல கொண்டு வந்து யாரிடத்துல எல்லாம் அவங்க ஓட்டுக்களை எதிர்பார்க்கிறாங்களோ, நாயுடு கிட்டையும் பீகார்ல ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர்கிட்டையும் ஓட்டுக்களை வாங்குறதுக்காக சின்ன சின்ன மாற்றங்களை செய்து அதை கொண்டு வர முயற்சிக்கலாம். என்ன மாற்றங்களை கொண்டு வரலாம்? ஏன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் இதுல வக்ஃப்ல மெம்பர் ஆகணும் அப்படிங்கிறத எடுக்கலாம் ஒருவேளை. ஏன்னா அதைத்தான் ரொம்ப கடுமையா அவங்க எதிர்க்கிறாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு வரலாம். ஆனால் இந்த மசோதாவை சட்டமாக்க வேண்டும் என்கின்ற ஒரு வெறியோடு தான் ஒன்றிய அரசு இருக்கிறது. அதனால எப்படியும் கொண்டு வரத்தான் முயற்சிப்பார்கள். இதை எப்படி நாம எதிர்கொள்றது? முதலாவது, நம்முடைய வக்ஃப் நிலங்களை சும்மா போட்டு வைக்கிறது மிகப்பெரிய தவறு, குற்றம். அது நான் மறுபடியும் சொல்றேன், நம்முடைய முன்னோர்கள் வக்ஃப் செஞ்சது சும்மா போட்டு வைக்கிறதுக்கு இல்ல. சமுதாயம் அதன் மூலமாக பயன்பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதனால வக்ஃப் நிலங்களை பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது, இதுல இன்னொரு விஷயத்தை பாத்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமனோட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன். இந்த மசோதா நம்முடைய இதை கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, பாய் ஒரு நுட்பத்தை நீங்க கவனிச்சீங்களா? அந்த ஐபிசி இருக்கு பாருங்க, நம்ம அந்த சட்டங்களுக்கு இந்திய தண்டனை சட்டம், அதை தலைகீழாக பெயரையே மாற்றி கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, அதுக்கு புதிய சட்டம்னு பேர் வைக்கிறாங்க. புதிய சட்டம்னு அதுக்கு பேரு. ஆனால் அதைவிட கூடுதலான திருத்தங்களை இதுல பண்ணிருக்காங்க. 115 திருத்தங்களை பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கு பேரு புதிய சட்டம்னு சொல்லல, இதுக்கு அமெண்ட்மெண்ட்னு சொல்றான். திருத்தம் தான் கொண்டு வந்திருக்கிறோம். இதுல உள்ள நுட்பத்தை கொஞ்சம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா புதிய சட்டம்னு கொண்டு வந்தா அது ரொம்ப விகாரமா தெரியும். முஸ்லிம்களை வேணும்டே அழிக்கிறதுக்காக கொண்டு வர்றாங்கிற மாதிரி சர்வதேச அளவில் ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும், ஒரு கருத்து உருவாகும், ஒரு காட்சி தோன்றும் உங்களுக்கு. அதை மறைக்கிறதுக்காக இதை வெறுமனே அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பேர் சொல்றான், திருத்த சட்டம்னு சொல்றான். திருத்த சட்டம்னு சொல்றதுல என்ன நுட்பம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நாம உடனே எதிர்ப்போம், ஒரு திருத்தாதன்னு சொல்லுவோம். அப்ப அவன் என்ன சொல்லுவான்? முஸ்லிம்கள் பழமைவாதிகள், காலத்துக்கேற்ற மாற்றங்களை செய்வதற்கு கூட ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உள்ளபடியே சொன்னால் நம்முடைய ஷரியத்து தான், நம்முடைய மார்க்கம் தான் காலத்துக்கேற்ப மாற்றங்களை செய்வதற்கு முன்னோடியே நம்ம ஷரியத்து தான். இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்களில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. அடிப்படை சட்டங்கள் இரும்பை போல் உறுதியானவை. பிரிவு சட்டங்கள் பட்டு துணியை விட மென்மையானவை. இதுதான் இமாம்களுடைய கருத்து. அடிப்படை சட்டங்கள் இரும்பை போல் உறுதியானவை, பிரிவு சட்டங்கள் பட்டு துணியை போல் அதைவிட மென்மையானவை. காலத்துக்கேற்ப சட்டங்கள் மாறுவதை எல்லா நாகரிகம் உள்ள சமுதாயமும் ஒத்துக்கொள்ளத்தான் செய்வார்கள், யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே எகிப்துக்கு போனதுக்கு அப்புறமாக அல் கவுல் ஜதீதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு புதிய கருத்து.
இது அவருடைய பழைய கருத்து, இது புதிய கருத்து இருக்கு, சட்டத்துறையில இருக்கு. காலங்கள் செல்லும் போது கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பிரிவு சட்டங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அதற்கு ஷரியத்தில் வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்வும் ரசூலும் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனவே திருத்தங்களுக்கு முஸ்லிம்கள் எதிரானவர்கள் அல்ல. திருத்தங்கள் என்கிற பெயரால் அந்த சொத்துக்களையே அழிக்க நினைப்பதற்கு தான் எதிரானவர்கள். நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, வீடு கட்டுறோம், பழைய வீடு, நம்முடைய அத்தா இருந்த வீடு பழசா போச்சு, அதுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்யணும். இப்ப நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கடா, பல பேர் செய்யறது, இடிச்சிட்டு புதுசா கட்ட போறேன்னு சொன்னா அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுவான், அந்த பிளானை கொண்டு வந்து கொடு, இதுக்கு இன்னும் ரூலு, இன்னும் கரண்ட் தான் நீ எடுக்கணும், அந்த கரண்ட்டுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு, 15 ரூபாயா, 15 ரூபாய் 20 ரூபான்னு வாங்குவான். அதனால நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கடா, புது பில்டிங் சொல்ல மாட்டாங்க, ரெனோவேஷன் வெளியில போட்டுருவான். பில்டிங் ரெனோவேஷன் நடக்குது, ரெனோவேஷன் வெளியில போட்டுக்கிட்டா உள்ள என்ன நடக்கும், கிட்டத்தட்ட புதுசு மாதிரி தான் அதை எழுப்புவாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படி வச்சுக்குவாங்க, பார்த்தா கவர்மெண்ட் நம்புற மாதிரி. கிட்டத்தட்ட இதையேதான் இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல பண்றாங்க. 115 திருத்தங்கள், 115 இடத்துல உங்க அத்தா உங்களுக்கு தந்த வீட்டை 115 திருத்தங்கள் பண்ணுனீங்கன்னா அது புதிய வீடா பழைய வீடா? நிச்சயமா புதிய வீடு தான். நீங்க கவர்மெண்ட்டை ஏமாத்துறதுக்கு, டாக்ஸ் கம்மியா போடுறதுக்கு, வாங்குறது கொடுக்கறதுக்காக இதுக்கு ரெனோவேஷன் பேர் வச்சுக்கிறீங்க. இதேதான் மேல இருக்கவன் பண்றான். இப்போ புதிய சட்டம் சொன்னா நீங்க முடிச்சுக்குவீங்க. அதனால அது புதிய சட்டம்லாம் கிடையாது, திருத்தம், சின்ன சின்ன திருத்தங்கள் பண்றது தானே, காலத்துக்கு ஏற்ப மாற்றங்களை செய்யறது தானே. இந்த சட்டம் ஏன் கொண்டு வரப்படுகிறது என்பதற்கான நோக்கம் இருக்கிறது. ஆப்ஜெக்டிவ், ஒரு சட்டம் வருது, அந்த சட்டத்தை ஏன் நாங்கள் கொண்டு வருகிறோம் என்ற நோக்கத்தை சொல்ல வேண்டும் அரசு. அந்த நோக்கத்தை சொல்லும் போது அரசு என்ன சொல்லுதுன்னா, வக்ஃப் மேனேஜ்மெண்ட், வக்ஃப் நிர்வாகத்தை வலிமைப்படுத்துவதற்கு, எம்பவர்மெண்ட் பண்றதுக்கு தான் அந்த சட்டங்களை கொண்டு வர்றோம். வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்க, வக்ஃப் நிர்வாகத்தை பலப்படுத்த இந்த சட்டங்களை கொண்டு வர்றோம். ஆனால் உள்ள என்ன கொண்டு வர்றான், வக்ஃப் சொத்துக்களை யாராவது ஆக்கிரமிச்சா இதுவரைக்கும் அவங்களுக்கு இருக்கிறது கடுங்காவல் தண்டனை. இப்ப அவன் சொல்றது வெறும் தண்டனை. முதல்ல இருந்தது வெயில்ல வர முடியாத, பிணையில் வர முடியாத குற்றம். இப்ப அவன் சொல்றது பிணை கொடுக்கலாம் என்பது மாதிரியான குற்றம். தண்டனையை குறைச்சா அதுக்கு என்ன அர்த்தம், அது வக்ஃப பலப்படுத்துதா? தண்டனையை, வக்ஃப ஆக்கிரமிக்கக்கூடிய தண்டனையை குறைச்சா அது எப்படி வக்ஃப பலப்படுத்தும்? ஆனா பலப்படுத்துதுன்னு நோக்கத்தை சொல்லிவிட்டு வக்ஃபை பலவீனப்படுத்தக்கூடிய, ஆக்கிரமிக்கக்கூடியவனுடைய தண்டனையை குறைத்தா அதுக்கு என்ன பொருள்? நல்லா ஆக்கிரமிச்சுட்டு போ, நல்லா ஏற்ப விடு, நாளைக்கு அதானி வருகிறான், இங்கே 100 ஏக்கர் வக்ஃப் இருக்கு, வளர்ச்சி எல்லாத்தையும் காம்பவுண்ட போடு, அரெஸ்ட் பண்ணா பெயில்ல வருவான். அதான் நடக்கும். அப்ப ஆக்கிரமிப்பவர்களை ஊக்கப்படுத்துகிறது என்று சொன்னால் அது எப்படி வக்ஃபை பாதுகாப்பதாக இருக்க முடியும்? எனவேதான் இப்படி எல்லாம் நீங்க இதை எடுத்துட்டீங்கடா, இதை நாங்க ஏத்துக்கிறோம் கிடையாது. அடியோடு இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். இன்னொரு வினோதத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நான் நார்த் இந்தியால பெண்களை விட்டு கத்த விடுறான், இந்த வக்ஃப் மேனேஜ்மெண்டால எங்களுக்கு எந்த பயனும் இல்ல, வக்ஃப்ல விதவை பென்ஷன் கொடுக்கறது இல்ல அப்படின்னு நார்த் இந்தியால பெண்களை கத்த விடுறான். ஆனால் விதவை பென்ஷன் கொடுக்கக்கூடிய மாநிலங்கள்ல, வக்ஃப்ல இருந்து விதவை பென்ஷன் கொடுக்கக்கூடிய மாநிலங்கள்ல உங்களுக்கு இது வேலை இல்லைன்னு சொல்றான். அதான் நான் இன்டைரக்டா சொல்ல வந்ததை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். பேராசிரியருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன சொல்றேன். அங்கே எங்களை கவனிக்கவில்லை என்று சொல்கிறான். தமிழ்நாட்டில் கவனிச்சா உனக்கு எதுக்கு அந்த வேலைன்னு கேட்கிறான். வக்ஃபுக்கு விதவை பென்ஷன் கொடுக்கிறது வக்ஃபுடைய வேலை இல்லைன்னு சொல்றான். நார்த் இந்தியாவில கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறான். இது என்ன அயோக்கியத்தனம் இது?
மொத்தத்துல முஸ்லிம் சமுதாயம், அதாவது நம்ம ஆட்கள் வக்ஃபு அளவெல்லாம் பார்க்கும்போது, நான் ஒரு புகழ்மிக்க ஒரு ஸ்காலர், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்காலர், அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்கிறார், இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃபு நிலங்கள் உடைய மொத்த அளவையும் எடுத்தால் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்துக்கு இணையான நிலம் அதற்கு வரும்னு சொல்றாரு. இப்ப தமிழ்நாடு இருக்குங்க, கர்நாடகா இருக்கு, ஒண்ணு இல்ல, ஒரு குட்டி மாநிலத்தை கோவா எடுத்துக்கிடுங்க, அல்லது பாண்டிச்சேரி எடுத்துக்கிடுங்க, ஏதோ ஒரு ஸ்டேட்டுடைய நிலம் எவ்வளவோ அவ்வளவு நிலம் மொத்த இந்தியாவை வக்ஃபுக்கு இருக்குதுன்னு எழுதுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நீ உண்மையிலேயே உங்க மதத்தை வளர்க்கணும்னு இருந்தா இதுக்கு போட்டியா நீங்க வக்ஃபு பண்ணி உங்க இதை உருவாக்கி அறக்கட்டளையை உருவாக்கி செய்யணும். அதை விட்டுவிட்டு இதை அழிப்போம்னு சொன்னா எப்படி அது? ஆகையினால இந்த சட்டத்தை அடியோடு எதிர்ப்பது என்பதுதான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு. அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. ஒன்று. அதற்கடுத்தபடியாக அதிகமாக இந்த வக்ஃபு நிலங்களை பயன்படுத்துவதற்கு லோக்கல்ல சில திட்டங்களை நாம வகுத்துக்கணும். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லுவான், திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி. உலகளாவிய அளவிலே சிந்திக்க வேண்டும், உள்ளூரிலே செயல்படுத்த வேண்டும். உங்களுடைய சிந்தனை உலகளாவிய அளவில் இருக்கணும். எதெல்லாம் செஞ்சா நம்மை ஆக்கிரமிக்க மாட்டார்கள், எதெல்லாம் செஞ்சால் மார்க்கத்தை பாதுகாக்க முடியும், எதெல்லாம் செய்தால் சமுதாயத்தினுடைய நலனுக்கு நல்லது என்று உலகளாவிய அளவிலே சிந்தியுங்கள். அந்த சிந்தனையை நீங்கள் உள்ளூரிலே செயல்படுத்துங்கள். கொஞ்சம் கொஞ்சமா. எவ்வளவோ பள்ளிக்கூடம் தேவைப்படுது, அல்லது மருத்துவமனைகள் தேவைப்படுகின்றன, மதரசாக்கள் தேவைப்படுகின்றன. தேவைகள் உடையவர்கள் மக்களை செக்டார் வாரியா பிரிக்கணும். முதலாவது பிரித்து எல்லா மக்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய அளவில் இருக்கணும். இப்னு பத்தூதாவுடைய முகத்திமா இப்னு பத்தூதான் ஒரு நூல் இருக்கு. இப்னு பத்தூதா ஒரு செய்தி சொல்றாரு, நான் சிரியாவுக்கு போயிருந்தேன். சிரியாவினுடைய வீதிகளில் நடமாடிக் கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன வயது பையன், ஒரு 10 வயதுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பையன், அவன் விலை மதிப்பு மிக்க ஒரு இந்த பீங்கான் தெரியுங்களா, ஊர்ல பழக்கத்துல இருக்குல்ல பீங்கான், அதாவது சாப்பாடு வச்சு அதுக்கு மேல மூடி போடுவாங்க, வேக்காது மேல. நீங்க சாதாரணமா அலுமினியம் போட்டுலாம் மூடுதீங்கன்னா தண்ணி உள்ள வேத்துறது எடுக்கும்போது கொழுபொழுவும் தண்ணி கொட்டும். பீங்கான்ல ஒரிஜினல் பீங்கான்ல வேக்காது. அதாவது ஈரான்ல இருந்து இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினவனே நம்ம தான். அது சைனாவினுடைய பீங்கான் பாத்திரம். அது அதிலே அழகிய பூ வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அலிமியான் சொல்வார்கள், இங்க இருக்கக்கூடியவர்கள் இலைகளை பறித்து அதிலே உணவை கொட்டி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் தான் பீங்கானை கொண்டு வந்து அதுல கொட்டி சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிடு, கண்ணியமா சாப்பிடு என்று சாப்பிடுவதற்கான தட்டை கண்டுபிடித்துக் கொண்டு வந்த நாகரிகத்தை இந்தியாவிலே வளர்த்தவர்கள் முஸ்லிம்கள் சொல்றாங்க. இப்ப சைனாவினுடைய பூ வேலைப்பாடுகள் மிக்க அந்த பாத்திரங்கள் இருக்கு பாருங்க, அந்த பீங்கான் பாத்திரம், அதை பையன் கொண்டு போறான், அதை பொத்துன்னு கீழே போட்டான். கீழே போட்ட உடனே ஆகா எஜமான்ட்ட நம்ம என்ன பதில் சொல்றது, நம்ம பாஸ்ட உடைச்சிட்டோமே, ரொம்ப விலை மதிப்பு மிக்கதாச்சே அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கான். அவன் வீட்டுக்கு போக மாட்டான். சுத்தி உடனே மக்கள் கூட்டம் கூடிவிட்டது. எல்லாரும் கூடி அவனுக்கு முதுகை தடவி கொடுத்து, தம்பி கவலைப்படாத என்று ஒரு ஆளை கூப்பிட்டுங்க வா, இவரை பக்கத்தில் உள்ள பள்ளிவாசலுக்கு இந்த பையனை கூட்டிட்டு போ, அங்க வக்ஃபு கவுண்டர்னு ஒண்ணு இருக்கும், வக்ஃபு கவுண்டர்னு ஒண்ணு இருக்கும். அதுல அந்த உடைந்து போன பாத்திரங்களை ஒரு பையில போட்டு உடைஞ்சு போன பாத்திரங்களை கொண்டு போய் கொடுத்தா அது எது உடைந்ததோ அதனுடைய உடையாத புதிய பாத்திரத்தை கொடுப்பாங்க, வாங்கி கொண்டு போய் எஜமான்ட்ட கொடுத்துரு என்று சொன்னார்கள். பாத்திரங்கள் உடைந்து போனால் அதற்கும் வக்ஃபு இருந்தது ஒரு காலத்துல. நம்மள்கிட்ட தாகத்தால் தவிக்கின்ற நாய்களுக்கு தண்ணீர் போட்டுவதற்கு என்று வக்ஃபு இருந்தது நம்மள்கிட்ட. ஏன் நம்ம தாவூதியாக்கு வக்ஃபு இல்லையா? இவ்வளவு வக்ஃபுகள் மார்க்க கல்வியை வளர்த்தெடுப்பதற்கு. திருநெல்வேலி பேட்டையில் இருக்கக்கூடிய மதரசாவுக்கு ஒருத்தர் வக்ஃபு பண்றார். எதுக்கு வக்ஃபு பண்றார் தெரியுமா? மாணவர்கள் மண்பான தண்ணி குடிக்கணும்,
அதுதான் சுத்தமான தண்ணீர். மண்பானையில தண்ணியை ஊற்றி வச்சு இயற்கையாவே ஒரு ஃபில்டர், அது குளிர்ந்த நீராகவும் அது இருக்கும். அதுலதான் அவங்க தண்ணி குடிக்கணும்னு மண்பானையை வக்ஃபு பண்றாரு. ஒரு பெரிய நிலம். 2-3 நாள் கழிச்சு இன்னொருத்தர் வர்றாரு, நான் என்னுடைய விவசாய நிலத்தை மாணவர்களுக்கு மண்பானை உருவாக்குறதுக்கு, மண்பானை செய்யறதுக்கு என்னுடைய நிலத்தை வக்ஃபு பண்றேன். இல்லைங்க, ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, அப்படின்னா நான் மேல மூடி இருக்கு பல்ல, அதுக்கு நான் வக்ஃபு பண்றேங்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் மண்பானைக்கு வக்ஃபு பண்ணியிருந்தாலும் மூடிக்கும் சேர்த்து தான் அதுக்கு அர்த்தம். இந்த அர்த்தம்லாம் அங்க சொல்லாதீங்க, நீங்க மண்பானைக்கு மட்டும்தான் பண்ணிருக்கீங்க, மூடி அதுல சொல்லல, இதனால இவற்று வந்து அந்த வக்ஃபை ஏத்துக்கிடுவோம். இப்படி ஒரு போட்டி இருந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? இன்னொருத்தர் மாணவர்களுக்கு, அரபு கல்லூரி மாணவர்களுக்கு பேனா வாங்குறதுக்கு வக்ஃபு பண்றாரு. ஒருத்தர் மைக்கு வக்ஃபு பண்றாரு. ஒருத்தர் அவருடைய விவசாய நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்துல வாரத்துக்கு ஒரு முறை மாணவர்களுக்கு வெள்ளாட்டுக்கறி சமைத்து போட வேண்டும் என்று வக்ஃபு பண்ணி, வெள்ளாடுமே இருக்கு, அதான் உடம்புக்கு குளிர்ச்சி. அப்படி பார்த்து பார்த்து வக்ஃபு பண்ணாங்க. இன்னொன்னு சொன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். மாணவர்கள் சிறுநீர் கழித்து விட்டு தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்வதற்கு முன்னால் அந்த காலத்துல வந்து டேலா குடிப்பாங்க. அந்த நீரை உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. அந்த டேலா குடிக்கிறதுக்கு என்னுடைய நிலத்தில் இருந்துதான் டேலா கட்டியை உருவாக்கணும் ஒருத்தர் வக்ஃபு பண்ணியிருக்காரு. இப்படியெல்லாம் நம்முடைய கல்விகளை, நம்முடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை வளர்க்க வாரி கொடுத்தார்கள் சொத்துக்களை. நாம உட்கார்ந்து அழித்துக் கொண்டிருப்பது, அல்லது எவனோ ஒருத்தன் அதை கபலீகரம் செய்து கொண்டு போவது சட்டத்தின் துணையோடு என்று இருந்தால் நம்ம ஒத்துக்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன வழி? எல்லாத்தையும் நாம பயன்படுத்த முடியும். வருமானம் நின்று போச்சு, அதுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்வது. நிலத்தை வித்து வருமானம் கிடைக்கக்கூடிய இடத்துல போட்டுக்கலாம். வாக்கிஃபுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதுதான். வாக்கிஃபுடைய நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும். என்ன மாதிரியான உணர்வு இருந்தால் இப்படி எல்லாம் அவர்கள் வக்ஃபு செய்வதற்கு முடியும் என்று யோசித்து பாருங்கள். ஆகையினால தகப்பனாரு சொத்து சேர்த்து வச்சு பிள்ளைங்க வந்து அழிச்சிட்டு போவான் பாருங்க, அந்த தலைமுறையா நம்ம இருக்கக்கூடாது. சில பேர் தகப்பனார் ரொம்ப கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வைப்பாரு, பிள்ளைங்க வந்து காணாம ஆக்கிடுவான். 3வது தலைமுறையில ஒண்ணுமே இல்லை, எங்கேயாவது வேலையில போய் வேலைக்கு பார்த்துட்டு இருப்பான். பெருமையா சொல்லிக்குவாங்க, இவர் அந்த தலைமுறையை சார்ந்தவர், இவர் இந்த தலைமுறையை சார்ந்தவர். என்ன இருந்து என்ன செய்ய? அது மாதிரியான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்திய முஸ்லிம்களை இழுத்துச் செல்வதற்கு, அவருடைய வேர்களை அழிப்பதற்கான முயற்சியாகத்தான் இந்த சட்டத்தை நம்ம பார்க்கணும். நாளைக்கே ஆட்சி மாறலாம், மாறும். இப்படி மாறும்போது இந்த சட்டத்தை தூக்கி எறிவார்கள், அதெல்லாம் வேற விஷயம். கண்டிப்பா அந்த சட்டம் இருக்க போறது இல்ல. ஆட்சி மாறும் போது கண்டிப்பா இந்த சட்டத்தை தூக்கி எறியக்கூடிய ஒரு ஆட்சி வரத்தான் போகுது, அதுல மாற்றம் இல்ல. அதை நோக்கித்தான் போகுது அரசியல் நகர்வுகள். ஆனால் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்காது என்பதற்கு இவர்கள் எல்லாம் ஒரு பெரிய சாட்சி. நமக்கு ஒரு சமுதாயம் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு செட்டப்புக்கு வரவில்லை என்று சொன்னால் அந்த சமுதாயத்தை ஈஸியா அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஆகையினால நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பாதுகாத்து தந்திருக்கக்கூடிய வக்ஃபு நிலங்கள், வக்ஃபு சொத்துக்கள், இவைகளெல்லாம் சமுதாயத்துக்குரியவை. அவை சமுதாயத்துக்கு அதனுடைய பலன்கள் போய் சேரவில்லை என்றால் அதனுடைய குற்றவாளியாக இருப்பவர்கள் யாருன்னா வக்ஃப நிர்வாகம் பண்றவங்க தான். நினைக்கிறாங்க முத்துவலிகள் எல்லாம் சேஃபா இருந்துக்கலாம்ட்டு. இல்ல, முத்துவலிகளுக்கும் ஆப்பு வச்சிருக்கான் அந்த சட்டத்துல, முத்தவலிகளுக்கும் ஆப்பு வச்சிருக்கான். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட்னு யூரோப்பியன் ஒரு சட்டம் இருக்கு, ஊப்பா சட்டம். அந்த சட்டத்தின் கீழ் ஏதாவது ஒரு அமைப்பு தடை செய்யப்பட்டு அந்த அமைப்புல இந்த முத்தவலி மெம்பரா இருந்தாருன்னா இனிமேல் அவர் வக்ஃபுல இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு முத்தவலியா இருக்க முடியாதுன்னு கொண்டு வரணும். நான் கேட்கிறேன், ஊப்பா சட்டத்துல நியாயமாக தண்டிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர், எத்தனை சதவீதம்? 1% இருக்குமா? முஸ்லிம்களை நடுவருக்குத்தான ஊப்பா சட்டமே வருது. சோ ஆகையினால சமுதாயத்தினுடைய எல்லா செக்டார்களையுமே குறிவைத்து சின்ன சின்ன சட்டங்களை, சின்ன சின்ன உட்பிரிவுகளை கொண்டு வந்து நசுக்குவது இவருடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆகையினால் இதுக்கு நம்ம சமுதாயத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வம்
வக்ஃப்ங்கிற செல்வம். அதை பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கான செயல் திட்டங்கள் லோக்கல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கான செயல் திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நாம உட்கார்ந்து பேசி வகுத்து நம்ம ஊருக்கு என்ன தேவை மனவிட்டு பேசுவோம். தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த மகல்லாவில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி நீதிமன்றத்துக்கோ காவல் நிலையத்துக்கோ போகாதீங்க. இதுதான் அவனுக்கு நம்ம கொடுக்கிற டேட்டா. டேட்டா எங்கிருந்து எடுக்கலாம்? முஸ்லிம் சமுதாயத்தில் முத்தலாக் இத்தனை கேஸ் இருக்கு, எங்கிருந்து டேட்டா வருது? காவல்துறையில இருந்து நீதிமன்றத்தில் தான் டேட்டா எடுக்கலாம். இந்த சட்டத்தை ஏன் கொண்டு வந்தீர்கள்? இல்ல வக்ஃப்ல முஸ்லிம்களுக்கு இடையே நிறைய மன முரண்பாடுகள் இருக்கின்றன, ஒருத்தனுக்கு ஒருத்தன் கேஸ் போட்டுக்கிறான், அதனாலதான் சட்டங்களை கொண்டு வர்றோம். எப்படி அவனுக்கு தெரியும்? காவல் நிலையத்தில் டேட்டா இருக்குது, நீதிமன்றத்தில் டேட்டா இருக்குது. நமக்குள்ள உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை எல்லாம் நீங்க அரசாங்கம் வகுத்து வச்சக்கூடிய செட்டப் அது உள்ள போனீங்கன்னா எல்லாமே டேட்டாஸ் தான். உங்கள்கிட்ட தகவல் எடுப்போம். கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு சொல்ற கிறிஸ்தவர்கள் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எத்தனை சதவீதம் பேரை மாத்தாமலேயே சர்ச்சில் போய் ஃபாதர் சொல்றதை கேட்டு வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் தான் அதிகாரப்பூர்வமா பேரை மாத்தினங்களை விட அதிகம், அல்லது அதுக்கு இணையா இருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு டேட்டாவே கிடையாது. பேரு சுப்பிரமணியனா சுப்பிரமணியன் தான், ஸ்டீஃபன் ஆக மாட்டான், சுப்பிரமணியனே பேர் இருக்கும். கவர்மெண்ட் நினைச்சுக்கிட்டுமா இவன் சுப்பிரமணியன், ஆனா இயற்கை அவன் ஸ்டீஃபனா மாறியாச்சு. கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. டேட்டாஸ் கிடைக்கும் போதுதான் அவங்களுக்கு கொண்டாட்டம். அதுக்காண்டி நீங்க சட்டத்தை புறந்த வீட்டு வாழணும்னு நான் சொல்ல வரல. அதுக்குள்ள செட்டப் நம்ம சமுதாயத்தில் இருக்கு. நம்ம பிரச்சனைகளை நாமளே தீர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகளும் அதற்கான ஏற்பாடுகளும் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். எதுக்கு அனாவசியமா போய் நாம போய் மற்றவங்க விரிக்கக்கூடிய வலையில விழணுங்கிறது தான். ஆகையினால நம்முடைய முன்னோர்கள் அமானிதமாக விட்டு சென்ற அந்த வக்ஃபை பொத்தி பாதுகாத்து அடுத்த தலைமுறையிடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை சுமந்தவர்களாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களும் இமாம்களாக இருக்கக்கூடியவர்களும் இரையச்சத்தோடு நடந்து இந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தை ரொம்ப இலகுவாக கிடக்கக்கூடிய ஒரு உதவியை அல்லாஹ்விடமிருந்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகிறது அவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.